பகல்கம் டெரர் அட்டாக் ஏப்ரல் 22 அன்னைக்கு நடந்த அந்த பகல்கம் டெரர் அட்டாக்ல 26 இன்னசென்ட் லிவ்ஸை இந்தியா லாஸ் பண்ணுச்சு. 25 இந்தியன் சிட்டிசன்ஸ், ஒரு நேபாளி சிட்டிசன். ஸோ ஏப்ரல் 22 அன்னைக்கு இந்த ஒரு டெரர் அட்டாக் நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்து எல்லாருமே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. டெரரிசமை நாங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். அந்த எந்த டெரர் ஆர்கனைசேஷன் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை கண்டக்ட் பண்ணாங்களோ அவங்கள ஜஸ்டிஸ்க்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த டெரர் அட்டாக்ல உயிரை இழந்த குடும்பங்களுக்கும் அவங்களுடைய கண்டலன்சஸை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 அந்த டெரர் அட்டாக் அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு மே 7 அன்னைக்கு விடிய கால 1லேருந்து 1:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவுடைய நேவி, ஏர் டிஃபென்ஸ், அது போக மிலிட்ரி, ஸோ 3 பேருமே, அதாவது முப்படைகளுமே சேர்ந்து இந்த ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 இடங்கள், அதாவது டெரர் சைட்ஸ், அந்த 9 இடத்தை எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெரர் சைட்ஸ் எந்தெந்த இடங்கள்ல டெரர் குரூப்ஸ் அவங்களுடைய திட்டங்களை போடுறாங்களோ, அவங்களோட பிளானிங், இந்த மாதிரி நம்ம இங்கே போய் இந்த அட்டாக் பண்ணலாம், ஸோ மாதிரி டெரர் ஆர்கனைசேஷன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய அந்த குரூப், அதாவது மக்களை டெரரிஸ்டா மாற்றி இந்த மாதிரி அவங்களோட டெரர் குரூப்ஸில் ஜாயின் பண்ண வைக்கிறது, டெரரிஸ்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரியான அந்த டெரரிஸ்டை டெவலப் பண்ணக்கூடிய அந்த இடம், அந்த டெரர் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெரரிஸ்டோடைய அந்த வெப்பன்ஸ், அந்த டெரரிஸ்டோடைய அந்த ட்ரைனிங், அந்த மாதிரி இடங்கள்ல சூஸ் பண்ணி 9 இடங்கள்ல இந்தியன் கவர்மெண்ட் அட்டாக் பண்றாங்க. அதுவும் எப்படின்னா, இந்தியா நம்மளுடைய பார்டரை கிராஸ் பண்ணவே இல்லை. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 9 இடங்களை இந்தியன் கவர்மெண்ட் அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்றது பார்த்தீங்கன்னா 9 இடத்தையுமே இந்தியன் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு 20 மினிட்ஸ்ல இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாவே ஃபிளாஷ் நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. ஏன்னா அந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேஷன் வைடு மார்க் ட்ரில்லுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது மாதிரி ஒரு போர் சுச்சுவேஷன், ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு போர் வந்துச்சுன்னா நம்ம இந்திய மக்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக, ஒரு மார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ட்ரில் கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 ஸ்டேட்ஸ்லையுமே மேஜரான சிட்டிஸ், இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கேரளாவில் எடுத்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், ஆந்திராவில் எடுத்தீங்கன்னா ஹைதராபாத், அந்த மாதிரி மெயினான பாப்புலேட்டட் அண்ட் டெவலப்டு ஏரியாஸ்ல எல்லாமே இந்த மார்க் ட்ரில் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தாங்க. எப்போ மே 7. பட் அதே மே 7 அன்னைக்கு விடிய காலையில் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஒரு ரியல் ஆப்ரேஷனையே கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ 9 டெரர் சைட்ஸில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டெரரிஸ்ட்டை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்படியும் அவங்க சும்மா இருக்க போறதில்லை, அவங்க சைலண்டா இருக்க போறதில்லை, அவங்களுடைய மறுபடியும் அந்த அட்டாக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அடுத்த நாளே அவங்களுடைய அட்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க யார் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னசென்ட் சிவிலியன்ஸ், அதாவது சாதாரண மக்களை. நாம யார் அட்டாக் பண்ணோம்? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரர் குரூப்ஸ், அந்த டெரர் ஆர்கனைசேஷன்ஸை நம்ம அட்டாக் பண்ணோம். பட் அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சாதாரண மக்களை அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ பூஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட நிறைய பேர், கிட்டத்தட்ட 12 பேர் இறந்துட்டாங்க, நிறைய 100க்கும் மேற்பட்ட பேர் இன்ஜுரியால இருக்கு அப்படின்லாம் நியூஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க நைட் டைம்ல ட்ரோன் அட்டாக்கையும் லான்ச் பண்றாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வானத்துல ஃபுல்லா ரெட் லைட்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா ட்ரோன்ஸ் பாகிஸ்தானி சைட்ல இருந்து சரமாரியா 100கணக்கான ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல, ஸ்ரீநகர் மேல, பஞ்சாப்ல மேல பறந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தோமே இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஆக்டிவேட் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ரேடார் மூலமா அங்கிருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸை டிடெக்ட் பண்ணி போய் அட்டாக் பண்ணுது. ஸோ இதன் மூலமா ஒரு பாகிஸ்தானி ட்ரோன்ஸ் கூட இந்தியன் சைடில் அட்டாக் பண்ண முடியாம எல்லாத்தையுமே இந்த S-400 அப்படிங்கிற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத தடுத்துருது. ஸோ இது ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 2-3வது நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான போயிட்டு இருக்கப்போ அவங்க வெறும் மக்கள் மட்டும் டார்கெட் பண்ணல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ், அதாவது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ், அதே மாதிரி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ், அதாவது அந்த பார்டர் ஏரியாஸ்ல ராஜஸ்தான், பஞ்சாப், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸோ அந்த பார்டர் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய மிலிட்ரி பேசஸ், நம்மளுடைய ஏர் பேசஸையும் அவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ மே 10 கிட்டத்தட்ட ஒரு மதியானம் நமக்கு ஒரு 12 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் DGMO, இந்தியாவுடைய டிஜிஎம்ஓவும் பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓவும் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஃபோன் பண்ணது யாருன்னா
பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான அட்டாக்கையும் நம்ம நிறுத்திக்கலாம். அதாவது லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர், அதாவது நிலத்துல நடக்கக்கூடிய சண்டையா இருக்கட்டும், வானத்துல நடக்கக்கூடிய சண்டையா இருக்கட்டும், இல்ல கடல்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு டிஃபென்ஸ் அட்டாக் இருக்கட்டும், இந்த மூணையுமே நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் அப்படின்னா போரை வந்து நிறுத்தி வைக்கிறது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்தியாவும் ஓகேன்னு சொல்லி 2 கவர்மெண்ட்டும் அக்ரி ஆகி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி மே 10 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட இதுக்கப்புறம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நாங்கள் வந்து இந்த அட்டாக்கை கண்டினியூ பண்ண மாட்டோம், நாங்கள் இதுக்கு ஒரு ஒப்புதலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து பாகிஸ்தான் உண்மையாக கடைபிடிச்சாங்களா அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட இருக்காது, 5 மணிக்கு அப்புறம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட 8 மணி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மேலே ட்ரோன் வர ஆரம்பிக்குது. ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது பாகிஸ்தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை திருப்பி நம்ம தடுக்கிறதுக்காக இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அவங்களுடைய S-400 மிசைல்ஸ் ஆன் பண்ணி அவங்களும் திருப்பி பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிஎம் ட்வீட் போடுறாரு. கரெக்டாக சாயந்தரம் நைட்டு 8:50க்கு ட்வீட் போடுறாரு. வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் டு தி சீஸ்ஃபயர்? சீஸ்ஃபயருக்கு என்னாச்சு, இப்போதானே நிறுத்தி வைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க, மறுபடியும் வானத்தில் ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. சோ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அவங்களுடைய சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் அபிஷியலா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க சீஸ்ஃபயரை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் அது இல்லாம இந்தியன் கவர்மெண்ட் போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியா மேல இதுக்கு அப்புறம் என்ன ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சுனாலும் அதை வந்து நாங்க ஆக்ட் ஆஃப் வாரா தான் கன்சிடர் பண்ணுவோம். அதாவது எனி ஆக்ட் ஆஃப் டெரர் அட்டாக் அண்ட் இந்தியா வில் பி கன்சிடர்ட் அஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வார்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா எல்ஓசி, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல், நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அந்த ஃபயரிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அவங்க சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் மூலமா இனிமேல் எந்த அட்டாக்கும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் மறுபடியும் அவங்க தான் மறுபடியும் அந்த அட்டாக் ஆரம்பிச்சு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த அட்டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதான் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஓகே, ஒத்துமையா போயிட்டாங்க, நம்ம ஒரு பீஸ் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் மறுபடியும் பாகிஸ்தானோட புத்தியை காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆசிஃப் என்ன பண்றாரு அப்படின்னா, போய் மீடியாலாம் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு, விக்டரி ஓவர் இந்தியா. ஸோ ஆக்சுவலா இது யாரும் ஜெயிக்கல, யாருமே தோக்கல. ஸோ அந்த நடந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் போச்சு, அதுக்கப்புறம் அட்டாக் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் தான் கால் பண்ணி இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல்கிட்ட பேசி இந்த மாதிரி நம்ம அட்டாக்கை நிறுத்திக்கலாம், 2 பக்கமும் லாஸ் அதிகமாகுது, ஸோ நிறுத்திக்கலாம்னு சொல்றாங்க. பட் ஆனா பாகிஸ்தான் அதை என்னன்னு கிளைம் பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம், ஸோ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்த அந்த ஒரு அட்டாக்ல நாங்க பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலையும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பிளஸ் அதை விட ரொம்பவே ஒரு மோசமான செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சைனாவும் சப்போர்ட் பண்றதுதான். பாகிஸ்தானுடைய எல்லா விதமான ஒரு அட்டாக்குக்கும், அவங்க மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்க்கும், அவங்களுடைய டெரர் ஃபண்டிங்க்கு எல்லாத்துக்குமே மெயினா சப்போர்ட் பண்றது சைனா தான். ஸோ இந்த நிலைமையில ட்ரம்ப் வேற பாத்தீங்கன்னா, நாங்க தான் விடிய இந்தியா கூடயும் பாகிஸ்தானோடையும் பேசி இவங்களை இந்த போரை நிறுத்த வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. பட் அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் மறுத்துட்டாங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி, தேர்ட் கண்ட்ரி இதுல இன்வால்வ் ஆகல. டைரக்டாவே பாகிஸ்தானோட டைரக்டர் ஜெனரலும் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலும் பேசிதான் அந்த முடிவு எடுத்தாங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி, தேர்ட் கண்ட்ரியும் இதுல இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் யூஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்றாங்க, நாங்க தான் மீடியேட் பண்ணி இந்த பீஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில மறுபடியும் இந்த பாகிஸ்தான் வந்து இந்த சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணி மறுபடியும் அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு திருப்பி இந்தியா என்ன மாதிரியான மூவ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஆப்ரேஷனா இருக்கட்டும், இந்த அட்டாக்கா இருக்கட்டும், பட் at the end of the day பார்த்தீங்கன்னா சஃபர் ஆக போறது இன்னசென்ட் பீப்புள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னசென்ட் பீப்புளும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இன்னசென்ட் பீப்புளும் தான் அதுக்கு பலியாக போறாங்க. ஸோ என்னைக்குமே பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இதை எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். பட் பாகிஸ்தான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அட்டாக் பண்ணுறப்போ நம்ம அதை தடுத்து ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ இந்த நிலைமை தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் see what's going to happen. பட் இந்த சமயத்தில் நம்ம ஒருத்தங்களுக்கு தேங்க் பண்ணணும். தேங்க்லாம் சின்ன வேர்டுங்க, நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒருத்தங்க தான், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ விடிய தூங்காம அவங்களுடைய ஃபேமிலியை கன்சிடர் பண்ணாம இந்தியாவை ஒரு ஃபேமிலியை கன்சிடர் பண்ணி நமக்கு
நமக்காக விடிய தூங்காம நமக்காக உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஒரு கிரேட் சல்யூட். ஸோ அவங்களால தான் நம்ம வீட்டில் அமைதியாக தூங்க முடியுது அப்படின்னு அதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட். கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது இன்னும் எஸ்கலேட் ஆகாமல் ரெண்டு கவர்மெண்ட்டும் ஒரு ஒப்புதலுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல சுமூகமாக முடியணும் அப்படிங்கிறத எல்லாரோட ஆசையும். Let's pray for a good result. Thank you all. This is GK from GK Bytes.